அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ல நம்மளுடைய ஆன்லைன் ஓட்டர் ஐடியை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கூகுள் சர்ச் இன்ஜின்ல NVSPன்னு சர்ச் கொடுக்குறேன். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ல NVSPங்கிற லிங்க் கிளிக் பண்றேன். நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் NVSP. ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வந்துட்டோம். ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ண என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி நம்பர், இந்த அக்கௌண்ட் லாகின் பண்றதுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட், அது தவிர மொபைல் ஓடிபி, இது எல்லாம் நம்ம கையில வச்சுக்கணும். ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்ட், ஓட்டர் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் டவுன்லோட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஓட்டர் ஐடி வச்சிருக்கேன், ஆனா எனக்கு லாகின் ஐடி கிடையாது, என்னோட ஓட்டர் ஐடி பழத்து அதுல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறேனா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட வேற ஒரு லாகின் ஐடியை வச்சு கூட நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஆனா என்கிட்ட ஓட்டர் ஐடியே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அது அப்ரூவல் ஆச்சுன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த போர்ட்டல்ல எபிக் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். நீங்க எங்க தான் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல லாகின் கொடுத்து கூட உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேரடியா நீங்க இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தாலும் லாகின் பேஜுக்கு தான் போகும். நான் எபிக் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். பாருங்க, நான் ஏற்கனவே ஓட்டர் ஐடி அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நேரடியா என்னுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா இது மூணுத்தையும் போட்டு ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணி லாகின் பண்றேன். புதுசா நீங்க சைன் அப் பண்ணணும்னா இந்த இடத்துல சைன் அப் கொடுத்து பண்ணிக்கலாம். வந்த ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபை பண்றேன். இப்ப என்னோட அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திரும்ப வந்து எபிக் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்றேன். ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்றதுக்கு ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஒன்னு எபிக் நம்பர், இன்னொன்னு ரெஃபரன்ஸ் நம்பர். எபிக் நம்பர்ன்றது உங்க பழைய ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய நம்பர், அந்த நம்பரை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் நம்பர்ன்றது நீங்க புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருந்து அந்த ஓட்டர் ஐடி அப்ரூவல் ஆகி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகி இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க இங்க டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எபிக் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்றேன்னு பாருங்க. எபிக் நம்பரை டைப் பண்ணி மாநிலத்தை செலக்ட் பண்றேன். அடுத்து சர்ச் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் சர்ச் கொடுத்த எபிக் நம்பருக்கு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு வருது. அதனால இவங்க ஓட்டர் ஐடியில மொபைல் நம்பர் அப்டேட் பண்றதுக்கு ஃபார்ம் 8 யூஸ் பண்ண சொல்லி கீழே நோட்டிபிகேஷன் காட்டுறாங்க. ஓகே, அடுத்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண வேற ஒரு
ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணலாம். வேற ஒரு எபிக் நம்பர் போட்டு சர்ச் கொடுக்குறேன். இந்த எபிக் நம்பர்ல மொபைல் நம்பரும் மெயில் ஐடி இருக்கு. சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். வந்த ஓடிபியை இங்க டைப் பண்ணி வெரிஃபை கொடுக்குறேன். ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. டவுன்லோட் இஎபிக்ன்ற பட்டனை கொடுக்குறேன். டவுன்லோட் இஎபிக்ன்ற பட்டனை பிரஸ் பண்றேன். இந்த ஓட்டர் ஐடி சக்சஸ்ஃபுல்லா டவுன்லோட் ஆயிடுச்சு. அந்த ஓட்டர் ஐடியை வியூ பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் ஆன ஃபைலை ஓபன் பண்றேன். டவுன்லோட் பண்ண ஓட்டர் ஐடியை ஓபன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ல எபிக் கார்டு டவுன்லோட் பண்றது எப்படின்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.